திருவிடைமருதூர் அருகே திருபுவனத்தில் நடந்த பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் போதே பொதுமக்கள் சாறை சாறையாக கலைந்து சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதையொட்டி பிற்பகல் 2 மணிக்கே திருபுவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்களை வாகனங்கள் மூலம் திருபுவனத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இரவு 8 மணிக்கு தான் திருபுவனத்திற்கு பிரச்சாரத்திற்காக வருகை தந்தார். அவரை பார்க்க வேண்டும் என காத்திருந்த பொதுமக்கள் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி பேச தொடங்கிய சில நிமிடங்களில் அவரை பார்க்க வேண்டும் என காத்திருந்த பொதுமக்கள் அவரை பார்த்தவுடன் அங்கிருந்து சாறை சாறையாக கலைந்து சென்றனர். வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று 300 கோடி ரூபாய் மானியம் கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் போதே பொதுமக்கள் கலைந்து சென்றது அங்கு பேசுபொருளாக மாறியது. ஜவுளி கைத்தறி விற்பனை பிரபலப்படுத்த 2 ஆண்டுக்கு ஒரு முறை சுமார் 2 கோடி ரூபாய் நிதியுடன் நெசவாளருக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வழிவகை ஏற்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நெசவாளர்கள் அதிகமாக நிறைந்த பகுதி. அவரோடு நான் எப்பொழுதும் பழகி கொண்டிருக்கிறேன். அவருடைய கஷ்டமெல்லாம் தெரிந்த காலத்தில் வாழ வைக்கின்ற அரசாக இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து 22 ரூபாய் அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி அதிமுக ஆட்சியில் 30 ரூபாய், 77 ரூபாய், ஒரு கிலோ 27 ரூபாய் அதிகம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக ஆட்சி என்பது மக்கள் ஆட்சி. மூட்டை தூக்கிட்ட குழந்தை, சலவை தொழிலாளி குழந்தை, இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க. நாங்கள் பெட்டியை போட்டு சேர வச்சு வீட்டுக்கு எடுத்து போய்